இந்த நாளுக்காக கிறிஸ்துவுக்கு நன்றி. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். அதிலும் ஐயா அவர்களை நாங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கும்போது மிகவும் எங்களுக்கு நெருக்கமானவர்கள். எங்களுடைய தாய் தகப்பனார் அவங்க கூட எப்போதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டே இருப்பார்கள். இந்த நாளில் அவங்க ஐயா அவர்கள் இந்த பட்டணத்தில் வந்து உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா மிகவும் டீப் நாலேஜ் இந்த பைபிளில் ரொம்ப நாலேஜ் இருந்து அதை படித்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது நாங்கள் ஒரு மெசேஜ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்தளவுக்கு நல்லா புதிய மெசேஜ்கள் கொண்டு வந்து கொடுக்குறவர்கள். அநேக கதைகள் சொல்லும் மூலமாக அநேக புது கதைகள் அதை நான் பார்த்து நினச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தர சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஒரு புது கதைகள் எங்கே இருந்தாச்சும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கதைகள் ரொம்ப ஆழமான கதைகளாக இருக்கும். இப்போ ஐயருடைய மெசேஜில் அதை நினைத்து கொண்டிருந்தேன். இங்கே உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது கூட நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது உம்மாலன்றி யாராலாகும், இது எங்களுடைய இது இல்லைப்பா, இது உங்களுடைய தேவனுடைய ஈவு என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் கடந்து வர வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து நீங்கள் பேச வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தானமும் சமூகத்தில் பிரீதியாக இருக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. யூஸ்வலாக ஒரு இங்கே சில இடங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி இது என்னென்னா ஒரு அன்யூஷுவல் திங். என்னென்னா ஒரு 2 days பேக் இங்கே வரதுக்கு முன்னாடி திடீர்னு ஆவியானவர் வந்து ஒரு 12:30 நைட் 12:30க்கு திடீர்னு எழுப்பி விட்டு ஒரு மெசேஜ் ரெடி பண்ணுங்கன்னு. ஆனால் ஐயர்கிட்ட நான் இன்றைக்கி வர்றது எனக்கு தெரியாது, ஃப்ரைடே சர்வீஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது. சரி, நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து எப்போவும் நான் வந்து யூஸ்வலாக 10:30க்கெலாம் படுத்துட்டு 4:30 மார்னிங் வந்து 4:30 5 o'clock எழுப்பிடுவோம். இதான் என்னுடைய ஷெட்யூல். நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாள், நீங்கள் படுத்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு தூக்கிடுறீங்க. நடுவில் அவ்வளோ தூரம் டீப் ஸ்லீப். ஏன்னா ஆஃபீஸில் ரொம்ப நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால 10:30 11க்கு மேலே என்றைக்கு முடித்ததே கிடையாது. மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து திடீர்னு 12:30க்கு எழும்பி ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. சரி, இது ஆவியானவர் சொல்கிறார், நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அது எனக்கே ரொம்ப முதல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதனால் அந்த செய்தியை உங்களிடம் பகிர வந்திருக்கேன். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். அந்த செய்தி முதலில் என்னை தொட்டது. அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு அந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா ஒரு ஆவிக்குரிய மனிதன். ஆவிக்குரிய மனிதன் நம்ம பேசுகிறோம். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்னா அவங்க என்ன இருக்கும், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்ற நம்ம வந்து இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நிச்சயமாகவே அது பிரயோஜனமுள்ளதாக வரும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். நம்ம அதுக்கு ஆதாரமாக நம்ம பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா பவுல் இப்போ நம்மளுக்கு வந்து 13 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறாரு இப்போ புதிய ஏற்பாட்டில். ஆனால் ரோமருக்கு எழுதினதான் எல்லாருடைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ரோமாபுரிக்கு எழுதின லெட்டர் தான் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக எழுதியிருப்பாங்க. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா ரோமாபுரிக்கு எழுதும் போது அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எழுதுவார். இன்னும் கொஞ்சம் நிறைய சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் பண்ணிக்கிற காரியங்கள் ரோமரில் தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கணும் ஒரு சில கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். இது யாராச்சும் எடுத்தவர் படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5லேருந்து 9 வரை. மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. ஹல்லேலூயா. ஸோ இதில் அழகாக டெஃபினிஷன் என்ன பண்ணியிருக்கு, ஆவிக்குரிய மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க. ஆவிக்குரியதில் முதல் காரியம் என்னென்னா சிந்தை. ஒரு மனுஷனை வந்து முதல்ல தாக்குறது வந்து அவனுடைய மைண்ட் செட். அதான் அவன் வேர் மைண்ட் கோஸ் மேன் ஃபாலோஸ். எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு மைண்டு வந்து கிளியர் மைண்டாக இருந்தால் மட்டும்தான், அவனுடைய சிந்தைகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவனுடைய செயல்கள்
நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணங்கள் எப்படியோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கை அமையும் சொல்லு. இன்றைக்கி அதுக்கு ஆதாரமாக நம்ம பழைய ஏற்பாடுலேருந்து ஒரு ஆவிக்குரிய மனிதனை நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னா தானியேல் வந்து அவங்க ராஜாவே சொல்லியிருக்காரு, தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் இவனை போல் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி தானியேல் புஸ்தகத்திலேருந்து சில காரியங்களை நம்ம வந்து எப்படி அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தானியேல் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 1ஆம் தானியேல் 1:8 எடுத்தவங்க பார்த்துக்கலாம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தானியேல் கதை எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். தானியேல் வந்து நேபுகத்நேச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறை கைதியாக யூதாவில் யூத குலத்தை அவங்கள வந்து பிடிச்சிட்டு வராங்க. அதில் ஒரு சிறை கைதியாக இங்கே வருகிறார். வந்த இடத்துல அவரை வந்து அவர் நல்ல அறிவு தேர்ந்த மக்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்க ராஜா அரண்மனை சேவிக்கிறதுக்காக அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது வந்து அந்த காலத்து வழக்கத்தின்படி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் என்ன முக்கியம், ஃபுட்டு. அதனால் ஃபுட்டு வந்து எங்கே வந்து வருது, ராஜாவுடைய டைனிங் டேபிள்லேருந்து வருது. அதை வந்து என்ன பண்ணுறாரு, அது வந்து என்ன பண்ணுறாரு, திராட்சை ரசம் வந்தால் அது நம்மளை வந்து மயக்கி விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நோ சொல்கிறார், டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாரு. அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டேனியல் அண்ட் 4 Ds, 4 D பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு D வந்து டிசிஷன் மேக்கிங். அதாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். தன்னை தீட்டுப்படக்கூடாது. அவன் என்ன டிசிஷன் எடுக்கிறான், தீர்மானம் பண்ணுறான். என்ன தீர்மானம் பண்ணுறான், இதுமாரி அந்த திராட்சை ரசத்தால் தன்னுடைய உடம்பை வந்து தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு குட் டிசிஷன் எடுக்கிறான். ஸோ இதை பற்றி நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், துபாயிலேருந்து வந்துட்டுருக்கேன். அப்போது அந்த துபாயில் ராஜாவுடைய அரண்மனையில் சேவிக்கிற ஒரு குக்காக இருக்கிற ஹெட் குக்காக இருக்கிறவர் கூட வந்திருக்கிறார். அப்போது அவர் வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டிருக்காரு, ராஜாவுடைய அரண்மனையில் எப்படி இருக்கும், துபாய் ஷேக்கெல்லாம் இருக்கிறாங்களே பெரிய பெரிய, அவங்க ராஜா இதுமாரி இருக்காங்களே ஷேக், அவங்க ஷேக் பெரிய பெரிய ஷேக் இருக்காங்களே, எப்படி நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சமைப்பீங்க அப்படின்னு கேட்டும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஷேக் வீட்டில் ஒரு பெரிய வீட்டில் இருக்கிற குக்கு சொல்லியிருக்காரு, திட்டத்திட்ட 150லேருந்து 200 வெரைட்டி என்ன பண்ணுவாங்களாம், ஒரு டேபிள் பெரிய டேபிளில் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அவர் வந்து அந்த ஷேக்கு அந்த இவர் என்ன பண்ணுவாராம், அப்படியே நான் காலையில் எல்லா வெரைட்டியும் 2 சைடும் அவர் நடந்து போகிறேன், 2 சைடில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு அப்படியே பெரிய பெரிய டிஷ்ஷாக அப்படியே வச்சுருப்பாங்களாம். அவர் என்ன பண்ணுவார், அப்படியே நடந்து வருவாராம். நடந்து வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு கப்பில் இவ்வளோண்டு ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் இருக்கிறத எடுத்து இப்படி வாயில் அப்படி ருசிச்சு பார்ப்பாராம். பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 4-5 டிஷ்ஷை மட்டும் பார்த்து கிட்டத்தட்ட 150லேருந்து 200 வெரைட்டி அவங்க ப்ரோட்டோக்கால் பிரகாரம் 200 to 300 வெரைட்டிஸ் அப்படியே இருக்குமா. புதுசாக அதுவும் பழையத்தில் நம்ம ஒரு மாதிரி சூடு பண்ணி வைக்கிற கதையெல்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு புதுசாக 200 வெரைட்டி செஞ்சு வச்சுருப்பாங்களாம். அவருடைய ரிச்னஸ் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு ராஜாவுடைய ரிச்னஸ் எப்படி இருக்குன்னு. அவர் என்ன பண்ணுவாரா, ஏதோ ஒரு கிண்ணத்தில் இருக்கிறத எடுத்து வாயில் போடுவார், 4 சமைச்சு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு மற்றதெல்லாம் அவங்க ஸோ அப்போ அந்த காலத்தில் நேபுகத்நேச்சர் டைனிங் டேபிள்லேருந்து டேனியலுக்கு வருது, ஃப்ரம் த டைனிங் டேபிள்லேருந்து கொடுக்குற ராஜாவுடைய போஷனத்தை கூட. அப்போ எவ்வளோ ரிச்சாக இருந்திருக்கும் ஒரு ஃபுட்டு. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஃபுட்டு திராட்சரசம் எல்லாத்தையும் என்ன தன்னை தீட்டுப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாரு. ஸோ இந்த நாளில் கூட நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் திங்ஸை நமக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா ஒரு குட் டிசிஷன் மேக்கிங். ஒரு ஃபஸ்ட்டு இடத்துல தீர்மானம் பண்ணணும். நான் எனக்கு செல்ஃபோன் மூலமாக சங்கதிகள் வருது. நிறைய பேர் இந்த பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகிறது எதில் போகிறாங்க, செல்ஃபோன் அடிக்ஷனில் இருக்காங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல போனால் எனக்கு நான் தீட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை யாரோட பேசி கொண்டிருக்கும் போது எனக்கு அந்த இது நல்ல நிகழ்வாக இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஆவியானவர் வருதுன்னா முதல்ல என்ன எடுக்கணும், ஃபஸ்ட்டு டிசிஷன் வந்து என்ன எடுக்கணும்னா நான் வந்து அதுலேருந்து நம்மளை விடுதலை பண்ணிக்கிறதுக்கு டிசிஷன் எடுக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல தீர்மானம். அதை வந்து யார் எடுத்தா, தானியேல் எடுத்தா. ஸோ இன்றைக்கி ஒரு ஆவிக்குரியம் அதான் ஜாய்ஸ் மேரர் சொல்கிறார், யுவர் டிசிஷன் டேக்ஸ் யூ டு த ஹை பொசிஷன் அப்படின்னு ஒரு கோட் எழுதுகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடியது. இன்றைக்கி நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. உங்களுக்கு தீர்மானங்கள் எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கணும். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தீர்மானம் எடுத்த பிறகு என்ன பண்ணான், பிரதானி தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ தேவன் தானியேலுக்கு பிரதானி தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார்.
இந்த கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொருத்தையும் ஆராயும் போது எப்படி இருக்குன்னா, அந்த ஒவ்வொன்றையும் அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து பிரதானிகள் தலைவர்த்த இரக்கம் தயவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவன் டிசிஷன் எடுக்கல. இவன் டிசிஷன் எடுத்ததுனால 7வது வசனம் என்ன சொல்லுது, தேவன் வந்து அவங்களுக்கு வந்து பிரதான தலைவரத்தில் வந்து இரக்கமும் தயவும். என்ன இரக்கம் கொடுக்குறாரு, இவங்களுக்கு வந்து ராஜா கட்டளை போட்டிருக்காரு, இதை கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு மூஞ்சி சோகமாக போச்சுன்னா உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு. யாருக்கு? அந்த பிரதானிகள் தலைவர். ஆனால் இவன் என்ன கேட்குறான், ராஜாவுடைய கட்டளையை மீறி எங்களுக்கு வந்து பருப்பு மட்டும் கொடுங்க, இதை வந்து தள்ளி வைங்க, எங்கள் முகம் 10 நாள் வந்து என்ன பண்ணுறான், டைம் டியூரேஷன் கொடுக்குறான். ஸோ இதை பற்றி நான் கூட ஒரு புக்கு எழுதலான்னு பின்னாடி, டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு அருமையான சப்ஜெக்ட். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற டிசிஷன் மேக்கிங்கும் தானியேலுடைய டிசிஷன் மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அதை பற்றி போனால் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. ஏன்னா நான் இந்த 4 அடியே முடிக்க முடியாது. அதனால் அந்த ஒரு சின்ன ஒரு கோட் மட்டும் கொடுத்துட்றேன். ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் என்னென்ன எலிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங் இட் ஷுட் ஹேவ் தட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஒரு டிசிஷன் நம்ம எடுத்தால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். என்ன சொல்கிறான், 10 நாட்கள் என்னை வந்து சோதித்து பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃபுட்டே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுருக்கணும். அதுமாதிரி அடுத்தது என்னென்னா ஒரு டைம் பவுண்டு. என்னென்னா 10 நாட்கள் ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், ஒரு குறிப்பிட்ட இதை நபரை பார்க்க போகிறோம், இல்லை குறிப்பிட்ட வேலையை செய்ய போகிறோம். இப்போ நம்ம கூட ஐயா சொன்னாங்க ஒரு ஆண்டு விழாக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம், டைம் பவுண்டு ரொம்ப முக்கியம். டைம், ஏன்னா டைம் தான் இப்போ நம்மளுக்கு. அவன் என்ன சொல்கிறான், கரெக்டாக 10 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், ஒரு டைமை சொல்கிறான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பெரிய பெரிய நிகழ்வுகள், பெரிய பெரிய காரியங்களை நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம், ஒரு டைம், ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கும்படி அதை பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கடவுளுடைய தயவு நம்மளுக்கு கொடுப்பார். இந்த காரியங்களை எல்லாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வந்து பார்க்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தானியேல் 6:10, அதாவது 2வது டெய்லி ப்ரேயர் லைஃப். அது அருமையாக தானியேல் 6:10 யாரும் எடுத்த படிக்கலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதற்கு அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழந்தாற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. இதில் கீவேர்டு என்னன்னா, தான் முன் செய்து வந்தபடியே. அதுதான் அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம், முன் செய்து வந்தபடியே. அப்போ என்னென்னா அவனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப் இருக்குது. புரியுதா? அவனுடைய வெற்றி காரணம் என்னென்னா, அவன் 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷன். இன்னொன்று என்னென்னா, கான்ஸ்டண்ட்டாக முன் செய்து வந்தபடியே அதை வந்து என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி அவர் கடவுளுக்குள்ளே ஜெபம் பண்ணுறார். ஸோ ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப். நான் ப்ரேயரே பண்ணாமல், நான் வந்து இப்போ கடவுளுக்கு எனக்கு கனெக்ஷனே இல்லாமல் நான் வந்து ஆவிக்குரிய மனுஷன், நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன், டெய்லி நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், நான் பிள்ளைங்களெல்லாம் அப்படி வளர்த்துருக்கேன் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய கனெக்ஷன் எப்போவுமே எப்படி இருக்கணும், கடவுளுடைய கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். இதை பற்றி நினைக்கும் போது நான் எனக்கு ஒரு பொருள் ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தில் சம்மர்பின்னு சொல்லிட்டு இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, கடலுக்கு அடியில் கொண்டு போய் ஒரு எதிரி நாட்டோட போராடும் போது அந்த கப்பலை வந்து அந்த இதுக்குள்ளே போய் நிறுத்திடுவாங்க. அப்போது வெளியிலேருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது, எல்லாமே கடலுக்குள்ளே இருப்பாங்க. அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டிலேருந்து அந்த சிக்னல் வந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்து அந்த சிக்னல் கட் ஆகுதோ அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. ஏன்னா எதிரி நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி அனலைசர் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்னல்ஸ்லாம் வராதபடி என்ன பண்ணுவாங்க, அதை தடுப்பாங்க. எல்லா கடற்கரை ஓரங்களையும் அந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஜெயிலெல்லாம் போனால் இந்த மொபைல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியாதபடி ஒரு ஃப்ரீக்வன்சி இது வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோன்னா எந்த மொபைலுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதுமாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி டிமாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா, இங்கேருந்து யாரும் மற்றவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாது, அங்கே இருக்கிறவங்க யாரும் இவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சிக்னல்ஸ், அவங்க வேறு சிக்னல்ஸில் வரும்போது அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு வந்து அவங்க நாட்டிலேருந்து எந்த சிக்னலும் வரலன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உடனே பயம் வந்துடும். ஐயோ நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுது, நம்ம எதிரி நாட்டுக்காரங்க நம்மளுடைய சிக்னல்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை வந்து வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே, மற்றபடி அவங்க ஃபுட்டு கிடைக்கலன்னா கூட பயப்பட மாட்டாங்களாம். அந்த சிக்னல் கட் ஆனோடனே அவங்க அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரேயர்ஃபுல் மனுஷன் இருக்கிறவங்க, ஒருத்தருடைய ப்ரேயர் லைஃப் வந்து அடிப்படுது, ப்ரேயர் பண்ண முடியாமல் நமக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடணும்,
ஒரு பயம் வரணும். ஸோ கடவுளோட நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கட் ஆகுது, நம்ம உடனே நம்ம வந்து ரீசெக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதான் உடனே அதான் ஒரு தேவ ஊழியர் இப்படி சொல்கிறாரு. சிலவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணலன்னா என்ன நடந்துட போகுது, நம்மளுக்கு என்ன பெரிய ஆபத்து நடந்துடும். அப்படி கிடையாது. ஒரு நாள் ப்ரேயர் பண்ணலன்னா கூட அந்த அவனுடைய பேக் ஸ்லைடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்கிறார். என்ன காரணம்னா, சாத்தான் வந்து எப்படி இவங்களுக்கு பொறி வைக்கலாம், எந்த காரணத்தில் இவங்க இழுத்துட்டு போகலாம், இவங்க எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கிறாங்க, எந்த அது நம்மளுக்கு தெரியாது. இவங்க எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்காங்கன்னு அவன் பின் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். கரெக்டாக நீங்கள் ப்ரேயர் என்றைக்கு ஒழுங்காக பண்ணாமல் போகிறீங்களோ அன்றைக்கி என்ன பண்ணுவான், ஏதாச்சும் ஒரு வலையில் அவன் விரித்து வச்சுருப்பான். சரியா? அதனால் ப்ரேயர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன். ப்ரேயர் இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படி இருக்கவே கூடாது. அது வந்து தானியல் லைஃப்பில் நம்ம பார்த்துறோம். அவனுக்கு எதுக்காக இந்த ப்ரேயர் பண்ணுறாங்கிறது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அந்த வசனத்தை முதலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதா, அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, இவரை ப்ரொமோட் பண்ணுறாரு. ப்ரொமோட் பண்ணி அங்கே தேசாதிபதிகள்னால் கவர்னர்ஸ் ஒரு 120 கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அந்த 120 பேருக்கு ஒரு 3 பேரை மேலே வந்து ஒரு இதாக காவல்காரராக போடுறாங்க. அதில் ஒருத்தராக தானியலை போடுறாங்க. அப்போது தானியலை போடும்போது இவங்களுக்குலாம் என்ன கோவம் வருது, வேறு ஊர்லேருந்து ஒரு சிறை பிரிச்சுட்டு வந்த ஒரு வேறு ஊர்லேருந்து வந்த ஆள் நம்மளை வந்து ஆள்றதா, வேறு ஊர்லேருந்து ஒரு சிறைக்கு வந்த கைதி வந்து நம்மளை வந்து இதான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கவர்னர் அதில் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா கணக்கு கேட்டாலே எல்லாருக்கும் கோவம் வரும். நம்மளுக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்கள வந்து கணக்கை வந்து பார்க்குற சரி பண்ண அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் மாரி போடுறாரு. அவர் ராஜா வந்து இவரை ஒரு பெரிய ஸ்தானத்தில் உடனே கீழே இவங்களுக்குலாம் பொறாமல் இல்லை, இவரை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து இங்கிலீஷில் படித்தா அழகாக இருக்கும், ரிலீஜியஸ் திங்ஸ், மதம் சம்பந்தப்பட்ட பொருளை தவிர மற்ற எந்த பொருளையும் வந்து அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வலை வீசிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கதா எல்லாருக்கும் அவர் பயப்படவே இல்லை. எல்லா கதவெல்லாம் திறந்துட்டு ஜன்னல்லாம் திறந்துட்டு முட்டி போட்டு எப்பவும் ப்ரேயர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த நாளில் வந்து இந்த மக்கள் எல்லாரும் நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே எந்த சீசனில் இருக்கோம், ஒரு நேற்று எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நம்ம கையில் தான் கடவுள் ராஜாங்கத்தை கொடுத்துருக்காரு. காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஏன்னா அழகாக இதில் வசனம் இருக்குது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி. இந்த வசனம்லாம் எதுலேருந்து இருக்குது, தானியலில் தான் இருக்கிறது. அவர் தானியலில் உன்னதமானவர் வந்து யார், அவர் சித்தமானவர்கள் எல்லாரையும் அவர் ஏற்படுத்துகிற தேவன் எல்லாத்தையும் யார் கொடுத்துருக்காரு, தானியலுக்கு அந்த விசேஷித்த ஞானத்தை கொடுத்துருந்தார். ஸோ இந்த நாளில் கூட நம்ம வந்து தானியலை போல் நம்ம ஒரு நல்ல ஜீவியை நடத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப் இருக்கணும். ப்ரேயர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம எத்தனையோ பெரிய, நான் தான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, கண்ணுக்கு தெரிந்த ஆபத்துக்கள், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்கள் நிறையா இருக்குது. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஆபத்துக்களை நம்மளை காப்பாற்றுறது வந்து நம்மளுடைய ப்ரேயர் தான். இது பற்றி சொல்லும்போது உண்மையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நான் பத்திரிக்கையில் படித்தேன். ஒரு குடும்பம் வந்து காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊழிய நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க, காரில் வந்து அங்கே அந்த உள்ளூரில் இருக்க இந்த காட்டில் சுற்றியில் இருக்கிற பகுதிக்கெல்லாம் ஊழியம் பண்ணிவிட்டு நைட்டு வந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி போவாங்களாம். அப்போது ஒரு பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட், ஒரு வந்து 2nd ஸ்டாண்டர்ட், ஒரு சின்ன பிள்ளை, இது மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போ அந்த பிள்ளைங்களெல்லாம் ரூமெல்லாம் பூட்டிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வருவாங்களாம். அப்படி ஒரு நாள் திரும்பி வரும்போது இவங்க கரெக்டாக 5 மணிக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரு காட்டு பிரதேசம் அப்படி போயிட்டுருக்கான். அது வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. ஸோ பிரேக் டவுன் ஆனோடனே பக்கத்தில் எந்த இதுவும் இல்லை. இவங்களுக்கே தெரிஞ்ச மெக்கானிக்லாம் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் அவங்க உள்ளே போக வேண்டியதுக்கு, இவங்க நடந்து போனாலும் போக முடியாது. சரி பிள்ளைங்களை வராங்க விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம அவனை பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க, கதவெல்லாம் லாக் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடம் வந்து சுற்றிலும் சிங்கம், கரடி, அது மாதிரி கொடிய மிருகங்கள் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே அவங்க வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பயம், என்னடா பிள்ளைங்களை வர தனியாக விட்டு வந்திருக்கோம், நம்ம பாட்டுக்கு 3 பிள்ளைங்களும் அப்பா அம்மா 2 பேரும் ஊழியத்துக்காக வந்துட்டோம். உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் நல்ல ஒரு ஐடியா சொல்கிறார், நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோமா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அந்த இடத்த சுற்றியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இயேசுவின் ரத்தத்தை தெளிப்போம், அதை மீறி எதுவும் உள்ளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டை அப்படியே அந்த விஷனில் கொண்டு வந்து அவங்க வீடு எப்படி இருக்கோ அந்த வேலியை சுற்றியில் என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வழியில் வேறு இடத்துல அந்த கார்லேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரே பயம், பிள்ளைங்க கதவை மூடினாங்களா, திறந்து வச்சாங்களா, ஏதோ மிருகங்கள் வந்துச்சு. ஏன்னா அந்த கொடிய மிருகங்கள் இவங்க நிறையா கேள்விப்பட்டிருக்காங்க, பிடிச்சி தூக்கிட்டு அந்த ஓடிடும், அப்படியே எல்லாத்தையும்
பிள்ளைங்க எது இருந்தாலும் ஏன்னா அவ்வளோ பசியோடு அங்கே இருக்கிற மிருகங்கள் இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சுட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் காலையில் மெக்கானிக் வந்து சரி பண்ணி காலையில் ஒரு 9 மணி போல் போகிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, வீட்டை சுற்றி பார்த்தா கதவெல்லாம் திறந்து கிடக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு படப்படன்னு அடிக்குது, என்னம்மா கதவெல்லாம் திறந்து கிடக்குது, பிள்ளைங்க தூங்குனாங்களா இல்லை எதுவும் வந்துச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போனால் அவங்க நெருங்க பார்க்குறாங்க, இவங்க எந்த இடத்துல வந்து அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு கோடு போட்டிருந்தாங்களோ அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அதை எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருந்தா எப்படி ஆகிருக்குமோ அதுமாரி ஆகி ஒரு சைடில் ஒரு கரடி அப்படியே அடிப்பட்டு அந்த எலக்ட்ரிக் ஷாக்கில் அடிப்பட்டால் எப்படி கிடக்குமோ அது மாதிரி அடிப்பட்டு ஒரு இடத்துல கிடக்குது. பின்பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய மிருகம், ஏதோ ஒரு காரண மிருகம், ஒரு பெரிய மிருகம். ஸோ இவங்களுக்கு என்னன்னே புரியலை. ஒருவேளை உள்ளே இவங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, 2 மிருகம் படுத்து கிடக்கிற மாதிரி கிடக்குது. ஸோ உள்ளே போச்சா என்ன பண்ணிச்சுன்னு போய் பார்த்தா பிள்ளைங்கள்லாம் நிம்மதியாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே பிள்ளைங்க. ஆனால் அந்த மிருகங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் இது பண்ண மாதிரி இறந்து கிடக்குது. ஸோ அப்போ இயேசுவின் ரத்தத்துடைய வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை. அப்போது கர்த்தருக்கு உடனே நன்றி சொன்னாங்களாம். ஸோ அந்த ப்ரேயர் வந்து பண்ணாமல் அந்த சிலுவையை இயேசுவின் ரத்தத்தை அன்றைக்கி அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க 3 பேரையும் அவங்க பார்த்துருக்க முடியாது. ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ரேயரும் ரொம்ப 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 முக்கியம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணுறோம், அப்படி கிடையாது. ஒவ்வொரு ப்ரேயரும் மிகவும் சக்தி வந்து, அதான் நான் ஒரு கோட் ஒன்று எழுதுனேன், மைக்ரோ ப்ரேயர் பிரிங்ஸ் மேக்ரோ ரிசல்ட்ஸ். நம்ம ப்ரேயர் வந்து மைக்ரோன்னா என்ன, சின்ன 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 ப்ரேயர் தான், அதோடைய ரிசல்ட் வந்து மேக்ரோ ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரேயருக்கும் அதுக்கும் ஒன்றுமே. அதனால் ப்ரேயரை வந்து ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் பண்ணுறவங்க, நாங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் ரெகுலராக வரோம், எங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, எங்கள் தாத்தா கிறிஸ்தவர், எங்கள் சர்ச்சில் அவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கோம், அதெல்லாம் அடுத்தது தான். நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுறீங்களா, ஒரு ப்ரேயர்ஃபுல் இது பண்ணுறீங்களா, பைபிள் படிக்கிறீங்களா, பைபிளை டெய்லி பண்ணுறீங்களா, அதுதான் உங்களை காப்பாற்றும். வேறு எதுவுமே நீங்கள் இங்கே சந்தா கட்டுறதுனாலையோ இல்லை ஒரு பெரிய சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனால அது எதுவுமே கிடையாது. நம்மளுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான். அது வந்து தானியேல் அழகாக பண்ணிகிட்டு இருந்தார். அதனால தான் அவரை வந்து எல்லா துன்பத்துலேயும் அவர். ஸோ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், டெய்லி ப்ரேயர்ஃபுல் லைஃப் இருக்கணும். 3வது டி வந்து என்னென்னா ஒரு டைனமிக் ஒர்ஷிப்பர். அதாவது இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதாரம் வந்து அதே 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கலாம். 6:20. ராஜா செய்தியை கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா. இது யார் சொல்றா? இது விட்னஸ் யாருக்கு சொல்றா? தானியேலே தன்னை சொல்லிக்கல. புரியுதா? இது அழகாக பார்த்தீங்கன்னா தானியேல் தன்னை பற்றி சொல்லிக்கிறேன், நான் ஒரு பெரிய ஒர்ஷிப் லீடரு, நான் வந்து பண்ணுறது. அது ராஜா வந்து விட்னஸ் பண்ணுறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரோ அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? அந்த ராஜா சொல்கிறார். ஸோ நான் இதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி ஒரு ராஜாவுக்கு வந்து அந்த மனுஷன் வந்து ஒரு ஒர்ஷிப் லீடர் ஒரு இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த வார்த்தை நீ வெறுத்துமையாக சொல்லியிருக்கலாம், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வளராதான் கேட்டுக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை என்ன பண்ணுறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிக்க வள. அப்போ அந்த இடைவிடாமலுங்கிறத எப்படி ராஜா வந்து விட்னஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசனை பண்ணுறேன். ஒருவேளை அந்த ராஜா கொலு பண்ணுறவோ அது பக்கத்துலேயே ஒரு வீடு அமைஞ்சிருக்கலாம். யார் வீடு? தானியேலுடைய ஹவுஸ் வந்து அவங்க அந்த பிரிமிசஸ்குள்ளே இருந்துக்கலாம். ஸோ ராஜா வந்து அந்த இரவு நேரத்தில் ரோந்து பண்ணிட போகும்போது அங்கே வந்து என்ன கேட்டிருக்கோம், எப்போ பார்த்தாலும் அந்த ஆராதனை சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை சத்தத்தை கேட்டிருப்பான். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு போனால் என்ன பண்ணியிருப்பார், அவர் கையை தூக்கி நல்லா ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருப்பார், நல்லா பாட்டு பாடி நல்லா கீதங்கள்லாம் வாசித்து அழகாக பாடிட்டு இருந்திருப்பார். ஸோ ராஜாவுக்கு தெரியுது. ஸோ தானியேலுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து எது காப்பாற்றுது, அவன் பண்ணுற அந்த ஆராதனை. இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். நீங்கள் கீர்த்தனை பாடுவீங்களோ, ஃபார்மலாக பாடுவீங்களோ, ஜெபத்தோட்ட பாடுவீங்களோ, உங்களுக்கு வாய்ஸ் நல்லாயிருக்கோ இல்லையா, காலையில் எழும்பினோன்னே ஒரு 5 பாட்டு பாடுங்க, பாடி பாருங்கள் மாற்றம் வருதா இல்லையான்னு சொல்லி கேளுங்க. பாடல் வந்து அவ்வளோ முக்கியம். ஜெபத்துக்கு எவ்வளோ முக்கியம் இருக்கோ அதே அளவுக்கு துதிக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. சரியா? இப்போது ரீசெண்டாக சாம் ஜபத்தரை வந்து ஒரு புக்கில் எழுதியிருந்தார், துதியின் வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை வந்து துதி பற்றி எழுதியிருந்தார். ஒரு பாஸ்டரும் அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அதனால் அவங்க 2 பேரும் ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு சாமான் வாங்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு 9வது படிக்கிற பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, பைக்கில் சரியாக பிடிக்காமல் இருந்தனால இப்போ பைக்கிலேருந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே அதுக்கு மண்டையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. போனோன்னா அவங்கள வந்து
ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த இவங்க சொல்லிட்டாங்க, டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இவங்க கோமாவில் இருக்காங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆனால் அவங்க எப்போ வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அது வந்து மெடிக்கலில் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவருக்கு ரொம்ப வேதனை. அவங்க மனைவி இறந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே மகளும் வந்து இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் மகளை பார்க்குறதுக்காக போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து திட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலே ஆகிட்டு டாக்டர்ஸ் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல. ஆனால் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, ப்ரீத் பண்ணுறாங்க, எதை சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க, ஆனால் நினைவுகள் திரும்பவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பைக்கை எடுக்கிறார். எடுக்கும்போது ஆவியானவர் அவர்கிட்ட பேசுகிறாரு, நீ இன்னைக்கு நன்றி சொல்லி துதிப்பாடு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரே வேதனை, என்ன கடவுளே, இன்னும் என் பொண்ணு அப்படியே இருக்கிறா, என் ஒய்ஃபு இல்லை, நான் என் பொண்ணு வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கா, நீங்கள் வேணாலும் நன்றி சொல்லி துதி பாடிட்டு போக சொல்கிறீங்க, இது எப்படி? நீ நன்றி சொல்லுப்பா, நான் உண்மையான தேவன் சொன்னால் நீ நன்றி உடனே அவருக்கு என்னன்னுக்கு சரி கண்ணீரோடு நாங்கள் சொல்லினா அவங்க வீட்டில் உட்காந்து முட்டி போட்டு நல்லா 4 பாடலை பாடிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சுட்டு வண்டியை பைக்கை எடுத்துகிட்டு போயிருக்கார். போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மரத்து நிழலில் வண்டியை நிறுத்திட்டு எப்போவும் அவர் போகிற மாதிரி அந்த அவருக்கு வேண்டிய அந்த உணவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காரிடரில், பெரிய காரிடராக இருக்குமா அந்த ஹாஸ்பிட்டல் காரிடர், அதில் நடந்து போயிட்டுருக்கார். போனால் திடீர்னு டேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து அந்த காரிடரில் ஓடி வருதா. இவருக்கு நம்ம காண்றது கனவா இல்லை நம்ம நினச்சதுனால அப்படியே அந்த இதோட ஓடி வருதா. டேடி எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும். இவரால் நம்பவே முடியல, என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸ் பின்னாடியே ஓடி வராங்களாம். திடீர்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் கரெக்டாக இங்கே ஒர்ஷிப் பண்ணியிருக்கா, அதே டைமு அங்கே ஒரு மிராக்கிள். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு கையை காலை ஆட்டினாங்க. எங்கிட்ட கேட்டாங்க, நான் எங்கே இருக்கிறேன் எங்கள் டேடி எங்கேன்னு கேட்டாங்க. டேடி வந்துருவாங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே உங்கள் பைக்கை நிறுத்துறது தான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வெளியே ஓடி வராப்புல நல்லா அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ ஒரு அற்புதம் எப்படி நடக்குது பாருங்கள், ஒரு துதியுடைய வல்லமை அந்த அந்த வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, துதியும் ஜெபமும் 2 சிறகுகள். ஒரு பறவை வந்து மேலே பறக்கணுன்னா என்ன இருக்கணும், ஜெபமும் இருக்கணும், துதி இருக்கணும். இன்றைக்கி உங்களை பார்த்து நான் எல்லாரையும் பார்த்து இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் எல்லோரும் எந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்தாலும் சரி, எந்த கிறிஸ்டியானிட்டியில் இருந்தாலும் சரி, காலையில் எழும்பினோன்னே ஜெபிக்கிற போது ஒரு 5 பாடல்களை பாடுங்க. அது எந்த உங்களுக்கு தெரிந்த பாடலாகவே இருக்கட்டும், எந்த அது கீர்த்தனையாக இருக்கட்டும், பாமனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பாடல்களை தினமும் பாடி பாருங்கள், மகிமையான காரியங்களை மாற்றுவார். இன்றைக்கி நான் இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன், தீர முடியாத பிரச்சனைகள், நிரந்தரமான பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து இது தீரவே தீராதுங்க, அவ்வளோதாங்க, நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த பாரத்தை நாங்கள் சுமந்து தான் போகணும், எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நாங்களும் எங்கெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, தீர முடியாத பிரச்சனைகளை ஆவியானவர் கட்டாயம் தீர்த்து வைப்பார். நீங்கள் மட்டும் துதியை மட்டும் விட்டுறாதுங்க, துதியை வந்து துதித்து கொண்டே இருங்க. நீங்கள் நினையாத வேலையில் நீங்கள் நினச்சிருக்கே மாட்டீங்க இந்த நேரத்தில் அவர் இதை பண்ணுவார்னு சொல்லிட்டு, ஆனால் நினையாத வேலையில் ஒரு பெரிய அற்புதமும் அடையாளமும் தானியேல் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கர்த்தர் பண்ணாரோ அது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் 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 நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. அதனால் அதை இது பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னா, தானியேல் வாழ்க்கையில் நம்ம டைனமிக் ஒர்ஷிப் லீடருங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த ஒர்ஷிப்லேயே இன்னும் நிறைய இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கோட்டு மட்டும் எழுதுனா அதை மட்டும், ஒர்ஷிப் லைக் ஏ வார்ஷிப் டு டிஸ்ட்ராய் த எனிமீஸ் வெப்பன். இப்போ உங்களுக்கு ஒர்ஷிப் இஸ் லைக் ஏ வார்ஷிப். ஒர்ஷிப்புக்கும் வார்ஷிப்புக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். இது வந்து ஓ, அது ஏ. ஓ போட்டால் ஒர்ஷிப், ஏ போட்டால் வார்ஷிப். வார்ஷிப் எத்தனை பேருக்கு தெரியும், போர்க்கப்பல். அந்த அளவுக்கு ஒர்ஷிப் வந்து ஒரு வல்லமை வாய்ந்த ஆயுதம். ஏன்னா ஒரு வார்ஷிப்புங்கிறது, இப்போ அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் வந்து சைனாவுடைய எல்லைக்கு போயிட்டுனா அவன் சைனாக்காரன் ஒரே பயந்துட்டு நீ உடனே பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவான். என்ன காரணம்னா, அந்த போர் கப்பலுக்குள்ளே எல்லா அணு ஆயுதங்களும் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்னா, ஒரு பிளேனை லேண்ட் பண்ணுறது, ஒரு ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் எடுக்கிறது, ஒரு மிலிட்ரி பேஸ், ஒரு மிலிட்ரி காரியங்கள் என்னென்ன இருக்குதோ, சாதாரண ஒரு துப்பாக்கி அதுமாரி இல்லை, ஒரு மிலிட்ரியே ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு அதுக்குள்ளே எல்லா விமான தளங்கள் எல்லா இதுவும் வந்து அந்த ஒரு எதுக்குள்ளே இருக்குது, போர்க்கப்பலுக்குள்ளே இருக்குது. அதுலேயே வந்து விமானம் லேண்ட் ஆகலாம், அதுலேருந்து டேக் ஆஃப் எடுக்கலாம், அங்கேருந்து கமாண்ட் கொடுத்து ஒரு இடத்துல போய் சுட வைக்கலாம். எல்லாமே என்ன வச்சுருக்குறாங்க, ஒரு போர்க்கப்பலுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒர்ஷிப் இஸ் லைக் ஏ வார்ஷிப். நீங்கள் ஒர்ஷிப்பை வந்து ஒரு சாதாரணமாக ஏதோ பாட்டு பாடுறோம் ஏதோ சும்மா அப்படின்னு கிடையாது. ஒர்ஷிப் பண்ண 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 என்ன பண்ணுறது, நம்மளுக்கு விரோதமாக யாரெல்லாம் நம்மளுக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருக்காங்க எல்லாத்தையும் அது வந்து அழித்து விடும். அதனால்
இப்போ உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருத்தவங்க உங்கள் லேண்டை எடுத்துக்கிட்டாங்க, உங்களுடைய காரியத்தை வந்து ஜெயமாக இல்லாதபடி உங்களுக்கு ஏதோ துரோகம் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுடைய இதை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு எது இருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருங்க, தானாக அது எல்லாம் விலகி போகும். நீங்களே அதை பார்ப்பீங்க. எப்படி இப்படி 10 பேர் 7 பேரோட வந்தால் இப்படி ஓடி போகிறானே அப்படின்னு நினைக்கும் போது காரணம் வந்து த பவர் ஆஃப் ஒர்ஷிப். ஸோ ஒர்ஷிப் வந்து ஒரு பெரிய டூல். நம்ம கடவுள் கொடுத்துருக்க மகா பெரிய ஆயுதம், நம்ம கையில் கொடுத்துருக்க ஒரு பெரிய ஆயுதம் வந்து ஒர்ஷிப். அந்த ஆயுதத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்காதீங்க. கடவுள் கொடுத்த எளிமையான ஆயுதம், அருமையான ஆயுதம் ஒர்ஷிப். அதை எப்படியெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அது கர்த்தர் பெரிய 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 வெற்றிகளை கொடுக்குறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சாட்சி சொல்லலான்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஜாயின்ட் டைரக்டராக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி டிப்டி டைரக்டராக இருந்தேன். கவர்மெண்ட்டில் இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த ஜாயின்ட் டைரக்டர் பொசிஷன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஈக்குவலான ஒரு நல்ல ஒரு பொசிஷன். அதுக்கு 13 வருஷமாக போராடி கொண்டு இருக்கேன். அது கொடுக்காம நாங்கள் வேறு வீங்கிலேருந்து வந்தேன், வேறு இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதனால் கொடுக்காதபடிக்கு என்னென்னமோ தந்திரம் பண்ணி கோர்ட்டுக்கு போனாங்க, இது பண்ணாங்க. கோர்ட்டில் போய் அவங்க ஜெயிச்சுட்டு வேறு வந்துட்டாங்க. அது அந்த கோர்ட்டுடைய இதை எழுதுனது யாருன்னா இந்த திருவண்ணாமலையில் எழுதின அதே ஜட்ஜி தான் எழுதி அவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், அது ஒரு அற்புதமாக ஒரு விடுதலை கொடுத்து யாரும் நினையாத வேலையில் அந்த 14 பேர் எங்களுக்கு மேலே இருந்தாங்க. அவங்களுக்கு மேலே அந்த சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி கடவுள் திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டார். காரணம் வந்து ஒர்ஷிப் தான். தினமும் கடவுள்கிட்ட சொல்லி, கர்த்தாவே உங்களுக்கு சித்தமானா, உங்களுக்கு பிரியமாக இருந்தால் எங்களுக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் 100% எலிஜிபிள்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை மனுஷன் வந்து இதை நிராகரிக்கலாம், ஆனால் நீங்கள் நிராகரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காலையில் எழும்பி துதிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்தார். அதே கடவுள் உங்கள் வாழ்க்கையிலும் கட்டாயம் பண்ணுவார். ஏன்னா கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கோர்ட்லேயே ஜட்ஜ்மெண்ட் மாற்றி கொடுத்துட்டான். அதையே மீறி அவர் பெரிய ஜட்ஜி, இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அவர் பேசப்படுற ஒரு பெரிய ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பையே மாற்றி கர்த்தர் கொடுக்குறான்னா அவர் எவ்வளோ பெரிய பெரிய தேவனுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் நம்ம எதற்குமே பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு கோர்ட் ஆர்டரோ இல்லை மெடிக்கல் ரிப்போர்ட்டோ எந்த ரிப்போர்ட் வந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை அந்த ஒர்ஷிப்புக்கு உண்டு. அதனால் நீங்கள் இன்னிலேருந்து ஆரம்பிங்க, ஒர்ஷிப்பை பண்ணுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அடுத்தது நம்ம பார்க்க போனோன்னா தானியேலுடைய சிறப்பான காரியம்னா டீகோடிங் த ஹெவன்லி திங்ஸ், அதாவது மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறது. இது வந்து என்னென்னா தானியேல் 2:19 வந்து அழகாக அதில் இருக்கும். தானியேலுக்கு வந்து என்ன கிஃப்ட் இருந்துச்சுன்னா டீகோடிங் த ஹெவன்லி திங்ஸ். டீகோடிங் என்கோடிங்னா என்னன்னு அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மிலிட்ரியில் வந்து சீக்ரெட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் அனுப்புகிறாங்கன்னா யாரும் மற்றவங்க பார்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கோடிங் பண்ணுவாங்க. என்கோடிங்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து நாளைக்கு இந்த நேரத்துக்கு வந்து சேரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு 4 லெட்டர் பின்னாடி 4 லெட்டர் போட்டு அப்படி ஒரு நம்பர் போட்டு அனுப்புவாங்க. அதை யாரும் சாதாரண மனுஷன் நம்ம படித்தா ஏதோ ஒரு பைத்தியம் எழுதிருக்கு போல் அப்படி தான் தோணும். அதுக்குள்ளே அதை படித்து பார்த்தா அதோடைய அர்த்தங்கள் யாருக்குமே புரியாது. ஆனால் அதை என்கோடிங் பண்ணுற, அதை டீகோடிங் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அர்த்தத்தை புரிய வைக்கிறவங்களுக்கு அந்த மெசேஜ் தெரியும். அதை வந்து அவங்க பார்த்தாங்கன்னா இந்த இடத்துக்கு நீ வந்து சேருங்கிற வார்த்தை வந்து புரியும். அதான் மிலிட்ரி சீக்ரெட்னு சொல்கிறாங்க. அந்த மிலிட்ரி சீக்ரெட் மாதிரியே ஹெவனில் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த சீக்ரெட்டை வந்து யார் தெரிஞ்சு வச்சுருந்தா? தானியேல் செஞ்சு வச்சுருந்தான். அதனால தான் இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்கள் வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, there is a close relationship between Daniel and Revelation. வெளிப்படுத்துதல் நம்ம உள்ளதுக்கும் தானியேலில் உள்ள மறைப்பொருளுக்கும் இது ரெண்டுத்துக்கும் பயங்கர நெருக்கமான தொடர்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் வந்து அதை பற்றி பேச போனால் இன்னும் நிறைய நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கடவுள் வந்து தானியேலுக்கு அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற அந்த கிஃப்டை வந்து கொடுத்துருந்தார். ஸோ அந்த ஞானம் வந்து அவனுக்கு எப்படி கிடச்சிச்சின்னா அதுக்கு வந்து என்னென்னா அவனுடைய தாழ்மை உள்ள குணம். ஒருத்தருக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை வந்து ரிவீல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு என்ன வேணும்? தாழ்மையுள்ள அந்த குணம் வேணும். அதான் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வந்து சொல்கிறாரு. இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேலுக்கும் ஜோசப்புக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருமே ட்ரீம் டீகோடர்ஸ். அவங்க பேர் என்ன? ட்ரீம் டீகோடர்ஸ். ட்ரீமை வந்து வெளிப்படுத்துகிறவங்க. ஒருத்தர் கனவு கண்டால் அந்த கனவை வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. ஆனால் இதில் இவன் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா அந்த கனவே சொல்லாத போது இவன் வந்து என்ன பண்ணான்? தானியேல் வந்து யோசேப்புக்கு வந்து அந்த கனவை சொல்லிட்டாரு. அந்த ராஜா என்ன சொல்லிட்டாரு? இது மாதிரி 7 பசு இருக்கும், 7 பசு நல்லா சாப்பிட்டோம், அந்த 7 பசு மெலிஞ்சு போச்சு அப்படின்னா 7 வருஷம் பஞ்சகாலம் இருக்கும், 7 வருஷம் பிறகு செழிப்பான காலங்கள் இருக்கும், அப்போ நீங்கள் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமை வந்து டீகோட் பண்ணிட்டான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜா என்ன பண்ணுறாரு? என்ன கனவு கண்டா கூட சொல்ல மாட்டேறாரு. கனவையும் சேர்த்து சொல்லணும்,
அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்லணும். அது வந்து தானியலுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். கனவையும் சொல்லணும், அதுக்குரிய ட்ரீமையும் டீகோட் பண்ணிக்கணும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷலிட்டினா, அந்த தானியலுக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட் இருந்துச்சு. ஆனால் தானியல் என்ன பண்ணுறாரு, அந்த அதிகாரத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறான். அதான் தானியலுடைய இந்த சிம்பிளிசிட்டி. எனக்கு மட்டும், ஆனால் மற்றவங்களுக்கு அந்த கிஃப்ட் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அனினியா, மேஷியா அந்த மூணு பேருக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜா வந்து அந்த காரியத்தை சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெபிக்கிறான். அதான் வந்து என்னென்னா, அந்த மறைப்பொருளை ஒருத்தர் ஜெபிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும், அவங்க அதை வந்து ஷேர் பண்ணி எல்லாரோட ஜெபிக்கணும். அதான் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கணும்னா ஆவிக்குரிய நண்பர்கள் கட்டாயம் தேவை. ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கணும். அதான் ஒரு மறைந்த ஒரு பெரிய ஊழியக்காரரை பற்றி ஒரு புக்கில் படித்தோம். அவர் வந்து 12 நண்பர்கள் வச்சுருப்பாராம். 12 ஊழியக்காரர்கள் நண்பர்கள். அவர் என்ன பண்ணுவாராம், அவர் வந்து என்ன பண்ணுவாராம், ஒரு ஃபெயிலியர் அனாலிசிஸ் அப்படின்னு பண்ணுவாராம். என்ன பண்ணுவாராம், ஒரு காரியம் வந்து நடக்கலை, அவர் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்கலை, அவருக்கு வந்து அவ்வளோ ஃபெய்த்து. அந்த ஜெபம் நடக்கலைன்னா அதுக்குரிய காரியம் ஏன் அந்த ஃபெயிலியர் ஆச்சு, நான் இப்போ ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கட்டாயம் ஜெபத்தை கேட்கிறவன், பைபிளில் படிச்சிருக்கோம், ஜெபத்தை கேட்கிறவர் விண்ணப்பத்தை தள்ளாத தேவன். ஸோ அப்படி இருக்கிற தேவன் வந்து இந்த காரியத்தில் ஏன் வந்து அதுக்குரிய பதிலை கொடுக்கல, ஒய் நோ ஆன்சர் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாராம், ஒரு 12 பேர்கிட்ட அதே காரியத்தை, சிமிலர் காரியத்தை கொடுத்து இதுக்கு வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் எப்போ. அப்புறம் அவருடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். அப்போ வந்து எவ்வளோ டீப்பாக கர்த்தரை போயிருக்காரு, கர்த்தர்கிட்ட போய். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நான் ஜெபம் பண்ணி நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் கட்டாயம் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது கட்டாயம் அதுக்கு கொடுத்து தான் ஆவார். அதுக்கு வந்து நோ நெகட்டிவ் ஆன்சரே கிடையாது, நோனே கிடையாது. அது அப்படிப்பட்ட தேவன். சில காரியங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அவர் சைலண்ட் மோடில் போயிடுறாரு. அப்போது அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஈஸியாக இன்னும் டைமிங் ஆஃப் காட் வரல, கர்த்தருடைய நேரம் வரல, இல்லை அவருக்கு வந்து இந்த காரியத்தில் இது இருக்குது அப்படின்னு நிறைய பல காரணங்கள். அவர் அப்படி கிடையாது, எனக்கு உடனே ஆன்சர் கிடைக்கணும். அந்த ஆன்சர் கிடைக்கலன்னா அதுக்கு என்ன காரணங்கள், என்ன தடை இருக்குது, ஒருவேளை நான் ஜெபம் பண்ணுறதுல தப்பா, இல்லை அந்த காரியத்தில் என்ன விடுதலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுவாராம். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் அவரோட இருந்திருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அது போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஏதோ ஜெபம் பண்ணுறோம், 10 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், அது 4 காரியம் நடக்குது, 6 காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை போல் அப்படின்னு கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணால் அந்த காரியம் நடக்கணும், நடக்கலைன்னா அதுக்குரிய காரணம் தெரியணும், எதுக்காக அந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளோஸ் வாக் வித் காட். அதாவது இதை பற்றி நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் நினைப்போம், அது வந்து தானியலோட அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, மறைப்பொருள், அதாவது ஒரு பரலோகத்தில் இருக்கிற சீக்ரெட் வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியாது, அதெல்லாம் சும்மா பைபிளில் நிறைய பேர் இப்படி தான் நம்ம போய் பேசினோன்னா அதை பற்றி நான் நிறையா பேர்கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த சீக்ரெட்லாம் கடவுள் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டார், அவர் சில ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அது வந்து ரிவீல் பண்ணுவார். அது வந்து அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இது பழைய ஏற்பாட்டு காலம். இப்போ புதிய ஏற்பாட்டிலலாம் நம்ம வந்து அந்த மாதிரி டைரெக்டாக ஹெவனில் போய் ஒரு காரியத்தை ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காரியங்கள், நிறைய வியக்கணங்கள் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கும் அதே தேவன் உயிரோடு அதே வல்லமையோடு இன்றைக்கி இருக்கார். அப்போது ஒரு ஊழியக்காரருடைய ரீசெண்டாக உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை புக்கில் படித்தேன். அது படிக்கும்போது எனக்கு அப்போ ஹவு ரியல் இஸ் ஹெவன் வந்து எவ்வளோ உண்மையான காரியங்கள். நம்ம என்னமோ செத்த பிறகு அங்கே போய் சேர இடம் பல்லோகதை அப்படி கிடையாது. ஹெவனை வந்து இன்றைக்கும் நம்ம போய் தரிசிக்கலாம், இன்றைக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அந்த அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதான் என்னென்னா, ஒரு புக்கில் நடந்த ஒரு உண்மையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப அந்த காரியம் வந்து எனக்கு மனசை ரொம்ப தொட்டுச்சு. எப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் அவங்க மனைவியும் நல்லா ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஊழியக்காரருக்கு வந்து கணக்கு வழக்கு அவ்வளோ சரியாக தெரியாது, எல்லாமே அவங்க ஒய்ஃப் தான். உங்கள் வீட்டில் வந்து எல்லா கணக்கு வழக்கு பார்க்குறது எல்லாம் அவர் ஊழியம் போவார், புக்கை முடி வைப்பார், பைபிளை படிப்பார், அதோடு முடிச்சுடுவார். கணக்கு வழக்கு அவருக்கு எதுவுமே தெரியாது. அதனால் எல்லாம் அவங்க ஒய்ஃப் தான் பார்த்துறாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒய்ஃப் வந்து நோய் வாய்ப்பட்டு திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னா அவர் மனுஷன் கதறிடுறார், எனக்கு எந்த இது கிடையாது, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு கூட தெரியாது, எங்கள் சேஃப்டி லாக்கர் பற்றி இது எனக்கு தெரியாது, எங்கெங்கே என்னென்ன இதுன்னு தெரியாது, என்னை எப்படி விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு என்ன பண்ணுறாரு, இன்னொரு பெரிய ஊழியர்கிட்ட போய் சொல்கிறார், ஐயா இதுமாதிரி இது ஒரு இது நடந்துட்டு என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டா, எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, நீ பயப்படாத மகளே, நான் வந்து
என்னென்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபம் பண்ணி கேட்கும்போது அந்த ஊழியருடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவரை வந்து அழுவ சொல்லாதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தருடைய பாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், அவர் அழுது என்னை துக்கப்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு பைபிளில் இந்த பேஜில் வச்சுருக்கேன், அதை மட்டும் நீங்கள் அவர்கிட்ட எடுத்து சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களாம். உடனே அடுத்த நாள் வந்து அவர் ஊழியருக்கே ரொம்ப பயம் வந்தாட்டு, இது மாதிரி உண்டா, நம்ம ஒருவேளை நம்மளாக ஒரு கற்பனையில் இருக்கிறோமா இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஆனால் ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அந்த பிரதரை கூப்பிட்டு, பிரதர் நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரு பழைய வேதாகம் வச்சுருப்பீங்களாமே, அந்த வேதாகத்தில் இந்த பேஜில் வந்து ஒரு கடிதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாராம். அவர் அந்த அம்மா அவர் ஊழியக்காரர் சொன்னதை வச்சு இவர் போய் உடனே தேடி பார்த்தா அதே மாதிரி ஒரு கடிதம் வந்துருக்கு. அந்த கடிதத்தில் பார்த்தா அதில் ஃபுல்லாக பேங்க் அக்கௌண்ட்டு, எப்போ எந்தெந்த பேங்க்கில் என்னென்ன அமௌண்ட் இருக்குது, எப்போ ட்ராப் பண்ணி எல்லா கீ எங்கே இருக்குது எல்லாம் அது இருக்குது. அல்லது அப்போ நம்ம ஹெவன் வந்து எவ்வளோ ரியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஏதோ பாட்டு பாடுறோம், பரலோகமேன்னு சொந்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடல, நம்ம இன்றைக்கும் அதை வந்து என்ன பண்ணலாம், அதை அனுபவிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன தேவை, நம்மளுக்கு கர்த்தருடைய அந்த ரிலேஷன்ஷிப், கடவுளுடைய அந்த இதில் இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளும் போது கர்த்தருடைய கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே, அவர் ஒரு பாரபட்ச தேவன் அல்ல, அவர் யாரோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்காத, எல்லாருக்கும் அவர் வந்து அந்த தன்னுடைய இதை வந்து நாமத்தை வணங்க ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ இந்த நாளில் நம்ம தானியல்கிட்டேருந்து, அதனால தான் தானியல் ஜெபிக்கும் போது என்ன சொல்கிறார், பிரியமானவனே நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன் கட்டளைகள் பிறந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் தானியல் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுங்கிறத அந்த ராஜாவே அவனை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறான். ஸோ இன்றைக்கி தானியல்லேருந்து நிறைய சீக்ரெட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம வந்து நிறையா நம்ம சத்தியங்களை கேட்குறோம், அதான் ஒரு உலக சொல்கிறோம், எவ்வளோ வசனங்கள் கேட்குறோம், எத்தனையோ பிரசங்களை கேட்குறோம், அதில் ஒரு பிரசங்கத்துக்கு நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சு நடந்தால் கூட நம்முடைய வாழ்க்கை வந்து மாற்றிவிடும். நம்ம இன்றைக்கி நடந்தது போல் நாளைக்கு இருக்கக்கூடாது. நம்ம நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் வர வர பிரகாசம் அதிகமாகிக்கொண்டே இருக்கணும். அதான் ஒரு அழகாக ஒரு ப்ராஃபட் வந்து எழுதியிருக்காரு, நம்ம யாரும் பழைய காலத்து கதையை சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், நாங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், இந்த காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி கிடையாது. ஒருத்தருடைய லைஃப் என்னென்னா, எஸ்டர்டே இஸ் பெட்டர் தேன் டுடே, இல்லை டுடே இஸ் பெட்டர் தேன் எஸ்டர்டே, டுமாரோ இஸ் பெட்டர் தேன் டுடே. நம்மளுக்கு என்னென்னா, நேற்று எந்த காலத்திலும் நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான இடத்துல, நாளைக்கு வந்து இதோட சிறப்பான இடத்துல இருக்கும். அதான் ஒரு பிலீவருடைய ப்ரொமோஷனாக இருக்கணும். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் டுடே இஸ் பெட்டர் தேன் எஸ்டர்டே, டுமாரோ இஸ் மோர் பெட்டர் தேன் டுடே. இன்றைக்கி இருப்பதை காட்டிலும் நம்ம நல்ல நிலைமையில் தான் இருப்போம். அதுமாரி யார்ட்டையும் நம்ம பேச்சுட்டு தான் நாங்கள் அந்த காலத்தில் கடை வச்சுருந்தோம், நாங்கள் அப்படி இருந்தோம், இப்போ இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. ஒரு பிலீவருடைய வாழ்க்கை அது ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மெட்டீரியலாகவும் சரி, உலக பிரகாரமும் சரி, ஆவிக்குரியாகவும் சரி, நம்ம என்ன பண்ணோம், மென்மேலும் வளர்ந்து கொண்டே. அதான் அழகாக இருக்குது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தியன் தான், சேனையின் கர்த்தர் அவனோட தான். நம்ம இன்க்ரீஸ் வந்து எப்படி இருக்கணும், டே பை டே இன்க்ரீஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கணும். ஆவிக்குரிய விதத்துலையும் சரி, உலக பிரகாரம் ஒரு நம்மளுக்குரிய கர்த்தர் நம்ம கூட இருந்தால் என்ன இருக்கும், ஒரு க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுது, லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸுடைய இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம 3வது படிக்கும்போது கிளாஸிஃபிகேஷன் போடுவாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுவோம், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்கும், அது மூவ் பண்ணும், அது அசையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு 10 பாயிண்ட்டை எழுதுவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு. நானே எங்கள் பிள்ளைங்களுக்கு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்தது இன்னும் ஞாபகம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் எழுதி கொடுப்போம். அதில் வந்து முக்கியமான திங்ஸ் என்னென்னா, ஒரு லிவிங் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் இட்ஸ் வில் க்ரோத். இது வந்து க்ரோத் இருக்கும், அதுக்கு என்ன இருக்காது, க்ரோத் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு உண்மையான ஜீவியம் பண்ணுகிற ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் ஒரு க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த வயசுக்கு மேலே இது கிடையாது அப்படி கிடையாது. நம்ம இன்றைக்கி ரிசர்ச் சொல்கிறாங்க, பிரெயின் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் க்ரோத் இருந்துகிட்டே இருக்குமா. உடம்புல இருக்க ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ் வேணால் நான் ஒரு ஸ்ட்ரென்த்தை இழக்கலாம், ஆனால் பிரெயினுக்கு வந்து என்ன கடவுள் கொடுத்துருக்க பலன் என்னென்னா, அதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து குறையாது. அது டில் த லாஸ்ட் மூமெண்ட், அதோடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அதோடைய என்ன பண்ணும், அது க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே இருக்குமா. அது நமக்கு என்ன, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க, புதிய எல்லைக்குள்ளே போங்கன்னு. ஏன்னா அவ்வளோ கெப்பாசிட்டி. அதான் நான் வந்து எறும்பை பற்றி ஒரு புக்கு எழுதினேன். அந்த எறும்பை பற்றி படிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, எறும்பு வந்து அதோடைய வெயிட்டில், அதோடைய மூளையில் வந்து 75% ஆஃப் த பிரெயினை வந்து அது யூஸ் பண்ணுதான். பிரெயின், அதோடைய பிரெயினுடைய வெயிட் வந்து 0.1 கிராம், அவ்வளோதான். அவ்வளோ சின்ன மூளை.
அந்த மூளையை வந்து அது எவ்வளோ யூஸ் பண்ணுது? 75% அது இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லெஸ் தேன் 5% தானா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மட்டும்தான் 5% மூளையை யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்னும் அதை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மூளையை வந்து இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. எப்படி அவர் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்? ஏன்னா அவர் மட்டும்தான் மூளையை வந்து 5% செலவு பண்ணாராம். மற்றவங்க எல்லாரும் லெஸ் தேன் 5% தான் பண்ணியிருக்கோம். ஸோ 95% என்ன பண்ணியிருக்கு? எம்டி ஸ்பேஸாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க, புதிய எல்லைக்குள்ளே போங்க, நிறையா பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள், நிறையா காரியத்தை அறிக்கை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கர்த்தருக்கு உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்கிறார். ஏன்னா நமக்கு வி ஆர் ஒர்ஷிப்பிங் எ வெரி 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 பிக் காட். இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நம்ம ஆராய்ச்சி கொண்டிருக்கோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவருக்கு ஈஸியான காரியம். ஒரே ஒரு நம்ம மட்டும் அந்த லைனில் இருக்கோமா, அந்த லைனில் இருக்கணுமா, அந்த கோட்டில் இருக்கோமா, அதை மட்டும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த செக்லிஸ்ட் மாரி அந்த செக்லிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். போட்டுகிட்டே இருந்தால் போதும். அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் எல்லாத்தையும் அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதில் வந்து ஒரு இது கிடையாது. ஸோ இந்த நாளில் நம்ம 3-4 காரியத்தை பார்த்தோம். அது ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? டெடிகேஷன், அதை தீர்மானம். நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங். ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்போ மற்றவங்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நான் 4 பாட்டு பாடுவேன், நான் சர்ச்சுக்கு கட்டாயம் போவேன், மற்றவங்க எப்படி போகிறாங்க, குடும்பத்தில் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, அப்படி கிடையாது. நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்த்துக்கொள்வேன் அப்படிங்கிறத முதல்ல ஒரு உறுதியான டெடிகேஷன் அண்டு டிட்டர்மினேஷன் அண்டு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். அது எந்த வயசு இருந்தாலும் எடுக்கணும். அடுத்தது வந்து டெய்லி ப்ரேயர் லைஃப். எந்த நேரமானாலும் யாது 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கர்த்தர்கிட்ட ஒரு ப்ரேயர் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது. அதான் ஒரு அழகான ப்ராஃபட் சொல்கிறார். நீங்கள் டெய்லி போகிற மார்க்கெட்டுக்கு தான் போவீங்க, ஆனால் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. அங்கே கூட ஒரு பாம் வெடிக்கும், அது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் டெய்லி போகிற இடம் தானே வண்டி எடுக்கிறோம், டெய்லி அது மட்டுக்கு ரொட்டீனாக வண்டி எடுக்கிறோம் போகிறோம், அப்படி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு, கடவுளே இந்த நாள் மார்க்கெட்டுக்கு போகிறேன், என்னை காத்துக்கொள்ளுங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு சின்ன அந்த ஒப்படை பண்ணிட்டு போங்க, அங்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒரு சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்தது ஒரு டைனமிக், அது வார்த்தையை கவனிங்க, டைனமிக் ஒர்ஷிப். சும்மா சாதாரண ஒர்ஷிப்லாம் பண்ணாதீங்க. சும்மா நம்ம பண்ணுற கடவுள் வந்து ஒரு பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சாதாரண கடவுள் கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன மகா பெரிய தேவனை நம்ம ஒர்ஷிப் பண்ணுறோம். அதனால் அந்த டைனமிக் ஒர்ஷிப், அதாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜீவன் நெறிகள் ஓடுற அந்த மாதிரி ஒர்ஷிப் பண்ணணும். ஒர்ஷிப் பண்ணும்போதே நல்லா அந்த ரெவலேஷனில் நிரம்பி ஒரு விஷுவலேஷன் பார்த்து காட்சிகளை கண்ணுகள் முன்னாடி கொண்டு வந்து அந்த பாடல் வரிகளெல்லாம் நான் எப்பவும் சொல்கிறது என்ன, கீர்த்தனையே பாடுங்க, ஒரே பாட்டை பாடுங்க, ஆனால் அர்த்தத்தை உணர்ந்து பாடுங்க. இப்போ அழகாக நம்மளுக்கு ஆராதனை பண்ணும்போது சொன்னாங்க, சர்வலோகாதிபா நமஸ்காரம் முத்துளினே 3 அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து அந்த சிலுவையில் எல்லாத்தையும் நம்மளுக்காக சுமந்து தீர்த்துட்டார். பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள எல்லாமே கொண்டு வந்தாங்க. அந்த பாடல் வந்து உண்மையாகவே இன்னும் அந்த மாதிரி பாடல்கள் வரவே இல்லை. ஏன்னா அதை வந்து ட்ரினிட்டி ஆஃப் காடை வந்து அழகாக ரெப்ரசன்ட் பண்ண பாடல் இது சர்வலோக நமஸ்காரம். அது மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த பாடலை பாடும்போது அதை உணர்ந்து என்ன பாடல் பாடுறோம், ஏதோ எங்கேயோ ஒரு யோசனை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கவலையை நினச்சிக்கிட்டு சும்மா கையை தட்டிட்டு ஏதோ நினச்சிட்டு பாடாதீங்க. இந்த பாடல் வரிகளை பாடும்போது உண்மையாகவே அந்த மனசுக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளோ பெரிய தேவத்தை நம்ம முன்னாடி, அவருக்கு முன்னாடி, நம்ம முன்னாடி இருக்கிற அவருக்கு முன்னாடி உட்காந்து அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி நம்ம பாடும்போது உண்மையாகவே பெரிய 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 அற்புதங்கள் நடக்குது. அடுத்தது வந்து டீகோடிங் த ஹெவன்லி திங்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்மலாம் யார்? பரலோக பிரஜைகள். கொஞ்ச நாள் நம்ம அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம ஹெவன்லி சிட்டிசன்ஸ். வி ஆர் கொஞ்ச நாளைக்கு இங்கே கடவுள் நம்மளை இருக்கோம். அதனால் நம்ம நித்தியமாக எங்கே இருக்க போகிறோம்? அங்கே இருக்க போகிறோம். அதனால் அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை இங்கேயே நம்ம வந்து அனுபவிக்கணும். கரெக்டாக அதோடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். கரெக்டாக நான் இவ்வளோ நேரம் ஐயா கொடுத்த இந்த டைமுக்காக மிகவும் பொறுமையாக நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இதில் கொண்டு இந்த ஆண்டு விழாவுக்கு பிறகு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அறுவடை இந்த சர்ச்சைக்கு காத்திருக்கு. இந்த சர்ச்சு ஃபுல்லாக நிரம்பி வழிய போகிறது. நாங்கள் நினையாத ஆட்கள் வந்து இந்த ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண போகிறீங்க. ஐயாவுக்காக மீண்டும் நன்றி செலுத்திக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கும் நன்றி செலுத்திக்கிறோம், ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.